சட்டம் மாறி வந்து மண்ணை முட்டும் காலில் சூழ்ந்து கைகள் தட்டும் வாழியவே தென்னவராட்சி திசைகள் எட்டும் நம்மவராற்றல் விண்ணை முட்டும் எட்டு திக்கும் முரசு கொட்டும் வாழியவே. முத்துநகை, ஏன் இப்படி செய்தாய்? என்னை பார்க்காமல் உன்னால் எப்படி இருக்க முடிந்தது? நீ என்னை காண வருவாயா என்று நான் தினம் தினம் வந்து உனக்காக காத்து தவித்துக் கொண்டிருந்தேனே. உன்னை பார்க்க முடியாததால் நாம் பழகி பேசி திரிந்த இடங்களிலெல்லாம் சென்று தேடி அலைந்து துடித்துக் கொண்டிருந்தேனே. அப்படியெல்லாம் நான் தவித்த தவிப்பும் வேதனையும் உனக்கு எப்படி தெரியும்? நீதான் என் மீது உள்ள கோபத்தில் பார்க்கவே வரவில்லையே. நீங்கள் என்னை காணாமல் தவித்தீர்கள் என்பதை நான் நன்றாக அறிவேன். என்ன சொல்கிறாய் முத்துநகை? நான் தவித்த தவிப்பெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? நீங்கள் என்னை பார்க்க முடியாததால் ஏங்கி தவித்தீர்கள். ஆனால் நானோ நீங்கள் படும் வேதனைகளை எல்லாம் உங்களுக்கே தெரியாமல் பார்த்து கொண்டுதான் இருந்தேன். அந்த நேரத்தில் நான் பட்ட துன்பத்தை தங்களுக்கு எப்படி புரிய வைப்பேன்? உங்களை காணும் ஒவ்வொரு கணமும் எனக்குள் நான் தவித்த தவிப்பை வார்த்தைகளால் சொல்ல முடியாது. இன்று இந்த மாம்பழத்தை பார்த்தவுடன் எனக்குள் இருந்த வீராப்பெல்லாம் மறைந்து தங்கள் மீது உள்ள காதல் ஜெயித்து விட்டது. என்னை தங்கள் முன் கொண்டு வந்து நிறுத்திவிட்டது. ஒரு மாம்பழத்தால் சிவபெருமானின் குடும்பமே பிரிந்ததாக கதை சொல்வார்கள். ஆனால் இன்று நமக்குள் இருக்கும் பிணைப்பை நீக்கி இணைப்பை ஏற்படுத்தியதே மாம்பழம் தானே. உண்மைதான். கதையில் சொன்னது போல் நடந்ததோ இல்லையோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் உண்மையில் நம் இருவரையும் ஒன்று சேர்த்தது இந்த மாம்பழம்தான். இந்தாருங்கள், சாப்பிடுங்கள். முத்துநகை, ஒரு பழத்தை நீ எடுத்துக்கொள். ஆளுக்கு ஒன்றாக சாப்பிடலாமே. இல்லை இல்லை, இதை நான் உங்களுக்காகவே வாங்கி வந்தேன். நீங்கள் இவற்றை சுவைத்து சாப்பிடுவதை பார்ப்பதுதான் எனக்கு மிகவும் மகிழ்ச்சி. ருசியான மாம்பழம். ஆஹா, பிரமாதம். பிரபு, என்னவாயிற்று? பிரபு, பிரபு, ஏன் உங்கள் முகம் மாறுகிறது? ஐயோ, என்னவாயிற்று? ஏன் தடுமாறுகிறீர்கள்? பிரபு, என்னவாயிற்று? பிரபு, 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 என்னவாயிற்று? ஏன் தடுமா? ஐயோ, என்ன செய்கிறது உங்களுக்கு? ஐயோ, பிரபு, 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 கண்ணை திறந்து பாருங்கள். என்னவாயிற்று தங்களுக்கு? பிரபு, பிரபு, என்னவாயிற்று உங்களுக்கு? பிரபு, கண்ணை திறந்து பாருங்கள். கண்ணை திறந்து பாருங்கள். என்னவாயிற்று தங்களுக்கு? பிரபு, கண்ணை திறங்கள். ஐயோ, எவ்வளவு பெரிய தவறு செய்து விட்டேன். நஞ்சு கலந்த மாம்பழத்தை இவருக்கு கொடுத்து தவறு செய்து விட்டேனே. ஐயோ,
இப்போது இதையெல்லாம் யோசிக்க நேரம் இல்லை. இங்கு எங்காவது இதற்கு மாற்று மருந்து நிச்சயமாக இருக்கும். சில நொடிகளில் நான் அதை இவருக்கு கொடுத்தால்தான் இவர் பிழைப்பார். ஏதோ ஒரு இடத்தில் நஞ்சை முறிக்கும் மூலிகையை பார்த்தேனே. ஐயோ, அதை இங்கு பார்த்தேன். சட்டென்று ஞாபகத்திற்கு வரவில்லையே. சரி, தேடி பார்க்க வேண்டியதுதான். இதோ இருக்கிறது அந்த மூலிகை. பிரபு, கண் விழித்து பாருங்கள். எழுந்திருங்கள் பிரபு, எழுந்திருங்கள். ஐயோ, இவர் இன்னும் அசையவில்லையே. இந்த நஞ்சுக்குரிய மூலிகை இதுதானே? இன்னும் 2-3 முறை இரவெல்லாம் விழித்திருந்து ஒவ்வொரு ஜாமத்திற்கும் இந்த மூலிகை சாரி தந்து கொண்டே இருக்க வேண்டும். அதை தவிர வேற வழி இல்லை. என்ன காரியம் செய்துவிட்டேன்? என் உயிருக்குயிரான அன்பருக்கு நானே யமனாகி விட்டேனே. இல்லை இல்லை, எப்படியும் இவரை காப்பாற்றுவேன். நீங்கள் கண் விழிக்கும் வரை நான் கண் மூடாமல் இருந்து சிகிச்சை அளித்துக் கொண்டே இருப்பேன். உங்களை எப்படியும் காப்பாற்றியே தீருவேன். வெற்றி, வெற்றி. மருதம் உன்னை பற்றி சொன்ன போது நான் சற்று யோசித்தேன். இந்த காரியத்தை நீ சரியாக செய்து முடிப்பாயா என்று தயங்கினேன். ஆனால் மருதம்தான் உன் மீது முழு நம்பிக்கையுடன் நிச்சயமாக நீ இதை செய்வாய் என்றும் நீ இவளுக்கு பல வகையில் உதவி புரிந்திருக்கிறாய் என்றும் சொன்னாள். நீயும் நாங்கள் உன் மீது வைத்த நம்பிக்கையையும் காப்பாற்றி விட்டாய். வேலையை கச்சிதமாக செய்து முடித்து விட்டாய். அம்மா, நீங்கள் எவ்வளவு பெரிய ஆள்! நீங்கள் இட்ட பணியை செய்ய எத்தனையோ பேர் காத்திருக்க, இந்த சாதாரண மாம்பழக்காரியை நம்பி இவ்வளவு பெரிய பொறுப்பை தாங்கள் கொடுக்கும் பொழுது செய்யாமல் இருக்க முடியுமா? அப்படி ஒரு வேளை நான் செய்யாமல் போனால்தான் தாங்கள் என்னை விட்டு விடுவீர்களா?
நானாக இந்த காரியத்தை செய்தேன் என்பதை விட உங்கள் மீதுள்ள பயம்தான் என்னை இந்த அளவிற்கு கச்சிதமாக செய்ய வைத்தது. இருக்க வேண்டும். மங்கம்மா என்றாலே அனைவரிடமும் ஒரு பயம் இருக்க வேண்டும். அப்போதுதான் நான் நினைத்த காரியங்கள் மிக எளிதில் நிறைவேறும். ஆனாலும் அதற்காக நானும் சற்று புத்திசாலித்தனமாக செயல்பட்டேன். அப்படியா? ஆமாம்மா, தாங்கள் கொடுத்த அந்த 2 பழங்களையும் அடையாளமிட்டு தனியாக வைத்திருந்தேன். அவள் பழம் கேட்டதும் நன்கு கனிந்த பழங்களாக தருகிறேன் என்று சொல்லி தேடுவது போல் பாவனை செய்து அந்த பழங்களை எடுத்து கொடுத்து விட்டேன். அவளுக்கு சந்தேகம் ஏதும் வரவில்லையே? இல்லையம்மா, அதற்கு இடமே இல்லாதபடி நான் அவளிடம் நயமாக பேசினேன். ஆனால் என்னடி? என்னிடம் பொற்காசு இல்லை, எனக்கு பழம் வேண்டாம் என்று சொல்லிவிட்டாள். பிறகு நான் விடுவேனா? நீ என் அண்ணன் போல், உனக்கு கொடுத்தால் நான் என்ன குறைந்தா போய்விடுவேன் என்று அவள் மனதை உருக வைத்து விட்டேன். உருகட்டும் உருகட்டும். உருகி உருகி அவள் உடல் கரைந்து போகட்டும். மருதம், நான் சொன்ன காரியத்தை கச்சிதமாக முடித்ததற்காக உனக்கு இந்த சன்மானம். இதை வைத்துக் கொண்டு சில நாட்களுக்கு வேறு எங்காவது சென்று தலைமறைவாக இரு. உனக்கு தேவையானவற்றை யார் மூலமாகவாவது கொடுத்து அனுப்புகிறேன். நீ எதற்கும் கவலைப்படாமல் தைரியமாக இரு. சரி அம்மா. அம்மா, அந்த பழங்களில் உள்ள விஷம் நன்றாக வேலை செய்யுமா? என்னடி இப்படி கேட்டுவிட்டாய்? அதில் உள்ள ஒரு துளி நஞ்சு நாக்கில் பட்டாலே போதும், மறு கணமே உடல் முழுவதும் விஷம் பரவிவிடும். நான் அந்த 2 பழங்களிலும் ஒரு சிறிய துவாரத்தை உருவாக்கி அந்த துவாரத்தின் வழியாக பழம் முழுவதும் நஞ்சை கலந்திருக்கிறேன். பழத்தை சுவைக்க ஒரு வாய் கடித்தாலே போதும், பரலோகத்தின் கதவுகள் தானாகவே திறந்து கொள்ளும். அப்படியானால் இனி அவள் தப்பிக்க முடியாதல்லவா? நிச்சயமாக தப்பிக்க முடியாது. என் கணவரை என்னிடமிருந்து பிரித்த அவள் என் தமையனின் நம்பிக்கைக்குரியவளாகிவிட்டால் நான் அவளை விட்டு விடுவேனா? தந்தையும் மகளும் சேர்ந்துதானே என் கணவரை சிறைக்கு செல்லும்படி செய்தார்கள். அவர்களால் என் கணவரை சிறையில் மட்டும்தான் அடைக்க முடிந்தது. நான் அவளை மயானத்தின் மண்ணிலே புதைக்கும்படி செய்துவிட்டேன். நான் விரும்பினால் என் கணவர் இருக்கும் இடத்திற்கு சென்று அவரை நான் பார்க்க முடியும். ஆனால் அந்த கிழவன் என் மகள் எங்கே எங்கே என்று தேடி தெரிய வேண்டும். அவளை ஒரு சாமர்த்தியசாலியாக நினைத்து செழியனை காப்பாற்றுவதற்காக அனுப்பி வைத்த என் அண்ணன் அவள் தன்னையே காப்பாற்றிக் கொள்ள முடியாமல் கானகத்தில் மடிந்து கிடக்கிறாள் என்பதை கேட்டு துடிக்க வேண்டும். அப்படியானால் முத்து நகை இனி மீண்டு வர முடியாதல்லவா? முடியவே முடியாது. அவள் மடிந்து விட்டாள் என்ற செய்தி மட்டும்தான் வரும். முத்து நகை இனிமேல் முத்து போல் நகைக்கவே முடியாது. அப்பாடா, எனக்கு நல்லதாக போய்விட்டது. என்னடி சொல்கிறாய்? ஆமம்மா, என் தந்தைக்கு உடல்நிலை சரியில்லை என்று தகவல் வந்திருக்கிறதம்மா. அதனால் நான் சென்று அவரை பார்த்துவிட்டு வருகிறேன். என்னடி, நீ சென்று விட்டால் என்னால் எந்த காரியமும் செய்ய முடியாதே. எனது 2 கரங்களும் செயலிழந்து போனது போலல்லவா ஆகிவிடும். திடீரென்று இப்படி சொல்கிறாயே? அம்மா, உங்களது லட்சியமே அந்த முத்து நகையை அழிப்பதுதானே? அந்த லட்சியம்தான் இப்போது நிறைவேறிவிட்டதே. இதற்கு மேல் எதற்கு கவலை? இருப்பினும் தங்களை தனியாக விட்டுவிட்டு செல்ல மாட்டேன். எனக்கு பதிலாக என் தங்கை உங்களை தேடி வருவாள். அவள் உங்களுக்கு அனைத்திலும் துணையாக இருப்பாள். நீங்கள் கவலை கொள்ளாதீர்கள். நான் வெகு விரைவில் வந்து விடுகிறேன். சரி, நீ சென்று சீக்கிரமாக உன் தங்கையை அனுப்பிவே. சரி அம்மா. எனது பரம எதிரி அந்த முத்து நகை ஒழிந்து விட்டாள். இன்னும் இருப்பது அந்த கிழட்டு புலவன் மட்டும்தான். அவனையும் தீர்த்து கட்டினால்தான் எனக்கு நிம்மதி. மிக விரைவில் அதையும் செய்து முடிப்பேன்.